இது நம்ம இந்திய பாரம்பரிய மருத்துவமும் நம்மளோட சமையலறையும் ஒன்றா சேர்ந்த மகத்துவமான செடி இந்த மஞ்சள் செடி. பார்த்திங்களா, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. தலை பச்சை இலை, நீளமான இலை. இதை நாங்கள் போன வருஷம் மஞ்சள் கிழங்கு அப்படியே நாங்கள் வந்து பொங்கல் வச்சதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 3 மாதம் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுலேருந்து ஸ்ப்ரவுட் முளை வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த மண்ணில் எடுத்து வச்சிட்டோம். அது அப்படியே மஞ்சள் செடியாக ஒரு செடி வரும். அப்படியே பக்கத்தில் வேறு மஞ்சள் செடி வரும். இதை அப்படியே நம்ம வளர்த்துட்டு இருந்தோம்னா கரெக்டாக போகிக்கு நாள் நாம் இதை அப்படியே இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இந்த செடியை ஃபுல்லாக வெளியில் எடுத்து பார்த்தா அப்படியே மஞ்சள் கிழங்கு வரும். இந்த கிழங்கெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே இந்த செடியை நம்ம வந்து பானைக்கு அப்படியே கட்டலாம், பொங்கல் பானைக்கு. சரி, இப்படி ஒரு அற்புதமான மஞ்சளை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்? வீட்டில் எந்த சுப நிகழ்ச்சி வந்தாலும் இதுக்கு தான் முதல் மரியாதை கொடுப்போம்னு நமக்கு தெரியும். அப்படி என்ன அதில் மகத்துவம் இருக்குது? அதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட் இருக்குது. அதாவது ஸ்வெல்லிங், அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால செல்லை டேமேஜ் ஆகாமல் ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணுது. அப்போ இது எவ்வளோ பிடிக்கும் இப்போ லேடிஸ்க்குன்னு யோசிச்சு பாருங்கள். எல்லாருக்கும் தானே பிடிக்கும் இது. ஏன்னா ஏஜிங், ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும், ஸ்கின்னை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கும், ஸ்வெல்லிங், அலர்ஜின்னு எது இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு, ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படி ஒரு அற்புதமான மூலிகை இந்த மஞ்சள். இது இன்னும் மிளகு, பெப்பரோடு சேரும்போது இதோட தன்மை இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் போட்டு ரசம்லாம் வச்சு நம்ம சாப்பிட்றோம். இப்படிப்பட்ட இந்த மஞ்சள் நம்மளோட மசாலா பொருள் கிடையாது, இது நம்மளோட பாரம்பரிய மருத்துவ பொருள். இப்படிப்பட்ட பொருள் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? நம்மளோட சமையலறை, நம்மளோட பூஜை அறை, நம்மளோட சுப நிகழ்ச்சிகளில், மருந்துக்கு, இப்படி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ அற்புதமான பொருள் இந்த மஞ்சள். இதை நம்ம அளவாக ஒவ்வொரு நாளும் சமையலுக்கு பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பொருள், நம்மளோட பாரம்பரிய பொருட்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.